வணக்கம். இது தந்தையின் இன்று வரவேற்பது பிரியவதனா. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது என வானிலை மையம் அறிவிப்பு. கடலில் தத்தளித்த கடலூர் மீனவர்கள் மீட்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வலுவை இழந்தது. வரும் 30ஆம் தேதி காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் இன்று தகவல். நாகை, மயிலாடுதுறை, கடலூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் இன்று எச்சரிக்கை. டிசம்பர் 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோட்டில் மிக கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ள போதும் மேகங்கள் ஒன்று சேராததால் மழை குறைந்தது. தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இன்று விளக்கம். தஞ்சையில் பயிர் பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன் இன்று நேரில் ஆய்வு. விரைவில் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிக்கை. நடுக்கடலில் சிக்கி தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் இன்று பத்திரமாக மீட்பு. கடலோர காவல் படை ஹெலிகாப்டர் மூலம் கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் இன்று நேரில் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளி. 3வது நாளாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. வயநாடு MP-யாக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இன்று 12ஆக உயர்வு. ரெட் அலர்ட் காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என வானிலை மையம் இன்று தெரிவித்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்போது கரையை கடக்கும், விவரங்களை சொல்லுங்க. கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வலுவை இழந்துவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பதாகவும் வருகின்ற 30ஆம் தேதி காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். திருப்போரூர் அருகே ACR சாலையில் கார் மோதி உயிரிழந்த 5 பெண்களின் உடல்கள் இன்று அடக்கம் செய்யப்பட்டன. மதுபோதையில் அதிவேகமாக வந்து விபத்து ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்கள் மீது போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் நந்தகோபால். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் ACR சாலையோரம் நேற்று மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கார் ஓட்டி வந்த இளைஞர்கள் குடிபோதையில் இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை சரமாரியாக தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 5 பேரின் உடல்களும் உடற்கூறாய்வுக்கு பிறகு இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. தனித்தனி ஆம்புலன்ஸ்கள் மூலம் சொந்த ஊரான பண்டிதமேடு கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடல்களை பார்த்து உறவினர்களும் கிராம மக்களும் கதறி அழுதனர். ஒரே ஊரைச் சேர்ந்த 5 பெண்கள் உயிரிழந்ததால் அந்த கிராமமே இன்று சோகத்தில் மூழ்கியது. தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் உயிரிழந்தவர்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு 5 பேரின் உடல்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டன. முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ள 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என தெரிவித்துள்ள உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கூடுதல் நிதியுதவி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செய்தியாளர் நந்தகோபால் வழங்கும் கூடுதல் தகவல். விபத்து ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்களான சித்தலப்பாக்கத்தை சேர்ந்த ஜேஷுவா, பெருங்குடியை சேர்ந்த தாஹித் அகமது ஆகியோர் மீது போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் எஃப்ஐஆரில் மது போதை என்ற பிரிவு குறிப்பிடவில்லை. பிரியா. கடல் சீற்றம் காரணமாக நடுக்கடலில் சிக்கி தவித்த கடலூர் மீனவர்கள் 6 பேர் இன்று கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து மீட்கப்பட்ட மீனவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. கடலூர் அடுத்த தைக்கால் தோணித்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நேற்று கடலில் விரித்திருந்த வலையை எடுப்பதற்காக 2 படகில் சென்று உள்ளனர். ஆனால் கடுமையான கடல் சீற்றத்தால் ஒரு படகு கடலில் கவிழ்ந்த நிலையில் மற்றொரு படகு மூலம் 6 மீனவர்களும் நடுக்கடலில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான சிறிய துறைமுகத்தில் தஞ்சமடைந்தனர். கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிறிய துறைமுகத்தில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மீனவர்கள் 2 நாட்களாக தவித்து வந்தனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரைக்கால் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் அதற்கு முன்பாக மீனவர்களை மீட்குமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்திய கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர் நடுக்கடலில் சிக்கி தவித்த மீனவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டது. தொடர்ந்து மீட்கப்பட்ட மீனவர்கள் 6 பேரும் அதே ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக தைக்கால் தோணித்துறை கிராமத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதுகுறித்து மீட்கப்பட்ட மீனவர்கள் தமிழ்வாணன், சாமிதுரை சந்திரன் கூறுகையில், அப்புறம் மீடியாவிலேருந்து கொஞ்சம் நிறையா ப்ரெஷர் பண்ணி சொல்லிகிட்டே இருந்ததால் அப்புறமேட்டு அவங்க ஒரு 2 மணி போல் என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வருது, நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹெலிகாப்டர் ஒரு 2:30-3 மணி போல் வந்து 3 பேர் 2 பேர் அப்படின்ற முறையில் ஏற்றிட்டு வந்தாங்க. சித்திரப்பட்ட கிட்ட வந்து கப்பை வந்து போச்சுங்க. கப்பை கிட்ட வந்து சரி கப்பலை போய் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கப்பலை போய் பிடிச்சி அந்த கவுத்தை போட்டு ஏறினாங்க. போட்டெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு அப்படியே உள்ள ஓடி போச்சு. நாங்கள் பைப்பு பிடிச்சி மேலே ஏறிட்டோம். செய்தியாளர் தேவநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். முக்கியமாக மாவட்ட நிர்வாகம் என்ன ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்கன்னா, இது போன்ற மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கூறும் காலங்களில் மீனவர்கள் வந்து அரசுடைய உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதன் காரணமாக இதுபோன்ற பின்பற்றாத விளைவுதான் இது போன்ற ஒரு பெரிய சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்துள்ளார். பிரியா. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், சேதமான பயிர்கள் குறித்து அதிகாரிகள் கணக்கீடு செய்த பிறகு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என இன்று உறுதியளித்துள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். பயிர் சேதம் தொடர்பாக விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? இதுகுறித்து முழுமையாக விவரிங்க. டெல்டா மாவட்டமான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் அந்த பயிர்கள் எல்லாம் வயலில் மூழ்கி சாய்ந்து கிடக்கின்றன. தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருவதாலும் அதே போல் மீண்டும் இந்த புயலானது கரையை கடக்கும்போது அதி கனமழை பெய்யும் என்பதாலும் இந்த பகுதி விவசாயிகள் தற்போது கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அத்திக்கோட்டை கிராமத்தில் நடவு செய்து 30 நாட்களேயான 500 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வயல்வெளிகள் கடல் போல் காட்சியளிப்பதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயி ஒருவர் பாட்டு பாடி தனது வேதனையை வெளிப்படுத்தினார். விவசாயி என்ன செய்வானே இப்ப வேதனைக்கும் பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளான நாகையைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், முத்துப்பேட்டையைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் கூறுகையில், பயிரோட இது தன்மை நீர் சாவியாப்படும். கர்ப்பம் தண்ணி உள்ளே இருந்துச்சுன்னா நீர் சாவியாப்படும். அதனால் விவசாயம் 5% கூட வராது. இந்த ஆறெல்லாம் தூர் வராதனால தான் எங்களுக்கு இந்த விவசாயம் பாய்ச்சுது. இது விட்டார், மறைக்க குறையாரு,
இதெல்லாம் சரியாக தூர்வாரி கொடுக்காதனால தான் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு போச்சு. விவசாய சங்கத்தைச் சேர்ந்த காவிரி தனபாலனிடம் பேசினோம். இன்றைக்கி என்னென்னா இந்த மழை பொழிவுனால 2 அடி பயிருக்கு மேலளவுக்கு தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி வந்து தொடர்ந்து 36 மணி நேரம் நிற்கிறதுனால கீழே உள்ள சிம்புகள் வந்து தண்ணியில் மூழ்கி அழுகி போகிற நிலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வயல்களில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கோவிச்செழியன் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 13,000 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கிறது. காவிரி பாசன மாவட்டங்களில் நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடர் மழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததை அடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் இன்று மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். நாகையில் மழை வெள்ளம் பாதித்த நரியங்குடி கிராம மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து அங்குள்ள அதிகாரிகள் கணக்கெடுத்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 33% அந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரியா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். பிரபல சர்ச்சை சாமியார் அன்னபூரணிக்கு திருவண்ணாமலையில் இன்று 3வது திருமணம் நடைபெற்றது. இதில் அவரது பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர் அன்னபூரணி. இவர் தன்னை ஆதிபராசக்தி அம்மனின் அவதாரம் என கூறி மக்களுக்கு ஆசி வழங்கிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அன்னபூரணி மீது காவல் நிலையத்தில் புகார்கள் குவிந்ததால் செங்கல்பட்டிலிருந்து வெளியேறி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஆசிரமம் ஒன்றை அமைத்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி வருகிறார். அன்னபூரணியின் 2வது கணவர் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் தனது ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வந்த உதவியாளர் ரோஹித் என்பவரையே 3வதாக திருமணம் செய்ய போவதாக அன்னபூரணி அறிவித்தது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள ஆசிரமத்தில் இன்று திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் மணமக்கள் இருவரும் மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து ஆசிரமத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து ரோஹித்திற்கும் அன்னபூரணிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு தடபுடலாக விருந்தும் பரிமாறப்பட்டது. அன்னபூரணியின் திருமணத்தில் கலந்து கொண்ட அவரது பக்தர்கள் நித்யராஜன், விஜயலட்சுமி கூறுகையில், பல விமர்சன மத்தியிலையும் அம்மாவை நான் வந்து சந்திச்சு தான் இருக்கேன். இந்த திருக்கல்யாணத்தை எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கினேன். கல்யாணம்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. எங்கள் அம்மாவோட கல்யாணம், அந்த அருளால் எங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் நாங்கள் நம்புறோம். பெண் சாமியார் அன்னபூரணியின் 3வது திருமணம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கும் சூழலில் வரும் நாட்களில் கணவர் ரோஹித்துடன் இணைந்து அன்னபூரணி தனது பக்தர்களுக்கு ஆசி வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்றம் 3வது நாளாக இன்றும் முடங்கியது. இதனிடையே வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். நாடாளுமன்றம் இன்று கூடியதும் அதானி மற்றும் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைத்து கேள்வி நேரம் நடைபெற அனுமதிக்குமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தும் எதிர்க்கட்சியினரின் அமளி தொடர்ந்ததால் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்பு நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் அளித்த நோட்டீஸ்களை ஏற்க முடியாது என மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தார். இதனால் ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதி உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்டார்.
மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் இந்திய அரசியல் சாசன புத்தகத்தின் பிரதியை கையில் பிடித்தபடி பிரியங்கா காந்தி பதவி பிரமாண உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். श्रद्धापूर्वक निर्वहन करूंगी. जय हिंद. வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை நாளைக்குள் தாக்கல் செய்ய காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த வக்பு சட்டத்திருத்த மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட வாய்ப்பில்லை. பிரியா. கடலூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவரின் தந்தை படியில் பயணம் செய்யாதீர்கள் என மாணவர்களை பார்த்து கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் தேவனாம்பட்டினத்தில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் கைலாஷ் நேற்று முன்தினம் தனியார் பேருந்து படியில் பயணம் செய்தபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த மாணவன் படித்த கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளியில் காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. உயிரிழந்த மாணவருக்கு அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற உயிரிழந்த மாணவர் கைலாஷின் தந்தை கண்ணதாசன் தயவு செய்து படியில் பயணம் செய்யாதீர்கள் என மாணவர்களை பார்த்து தரையில் விழுந்து மண்டியிட்டு கதறி அழுதார். படிப்பு தாங்க முக்கியம். ஒரு கப்பு கிடையாது. இச்சம்பவம் நிகழ்வில் கலந்து கொண்ட போலீசார் மற்றும் மாணவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 12 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிய தகவல்கள் இவை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இலங்கை தீவில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. யாழ்ப்பாணம், மன்னார், வவுனியா, மட்டக்களப்பு உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 1 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை பகுதியில் வெள்ளத்தில் டிராக்டர் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தில் மாணவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை மொத்தம் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 95க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 89,000 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை பாதிப்பு குறித்து நுவரொலியைச் சேர்ந்த லட்சுமண் கூறுகையில், ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த நகரப்பகுதியில் உள்ள வீடங்களை நான் பார்க்குறேன், எங்கள் ஊரை பார்த்து எங்களுக்கு இதை சொந்தமாக்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கு நாங்கள் நல்ல இடத்துல ஒரு இந்தியா வீடுகளை கட்டித்தாங்க, நல்ல இடத்துக்கெல்லாம் அங்கே நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். மட்டக்களப்பு, கொழும்பு நெடுஞ்சாலை உட்பட பல்வேறு சாலைகள், ரயில் இருப்பு பாதைகள் வெள்ளத்தால் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சிறுத்தை புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சீரற்ற காலநிலையால் முதலை, பாம்பு, சிறுத்தை போன்ற விலங்குகள் குடியிருப்புகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மாவீரர் தினத்தையொட்டி கொட்டும் மழைக்கு இடையே முல்லைத்தீவு மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு ஏராளமானோர் இன்று அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கும் கூடுதல் தகவல். நாளைய தினம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு திருகோணமலை பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. 60 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் தகுந்த பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அதிக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு முப்படையினரும் உதவி செய்து வருகிறாங்க. இந்த சூழ்நிலை தான் தற்போது இலங்கையில் காணப்படுகின்றது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி கிஷாந்தன்.
இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.